வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? பேன் கார்டையும் ஆதாரையும் இணைக்கிறதுலேருந்து என்ஆர்ஐக்களுக்கு விலக்களிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ண தேவையில்லைன்னு நம்ம அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன டவுட்டுன்னா, நான் வெளிநாட்டில் இருக்கிறேனா இல்லை இந்தியாவில் இருக்கிறானான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணாத பட்சத்தில் என்னோடய பேன் கார்டு செயலிழந்து போச்சு. இதை நான் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஆர்ஐஸ் விரிவாக சொல்லணும்னா நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், மற்றும் ஓசிஐஎஸ் விரிவாக சொல்லணும்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய வெளிநாட்டு குடிமக்கள். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை பெற்ற வெளிநாட்டு குடியுரிமையை பெற்ற மக்கள். இவங்க எல்லாரும் ஆதார் கார்டோட பேனை இணைக்கலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் யார் யார் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணாமல் இருக்காங்கன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணாங்க. எப்படி செக் பண்ணாங்கன்னா, 3 அசஸ்மெண்ட் இயரில், அதாவது கடந்த 3 வருஷத்தில் வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்காங்களா, அல்லது அவங்க வசிக்கிற இடத்த பற்றி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணாங்க. வரி அதிகாரிங்க கிட்ட தன்னோட அட்ரஸை பற்றி தெரிவிக்காத என்ஆர்ஐக்களுடைய பேன் கார்டுகளை முடக்கியிருக்கலாம். அதனால் அவங்க அதை சரி செய்கிறதுக்கு தான் வசிக்கிற இடத்தோட டீட்டெயில்ஸை ஜேஏஓ கிட்ட, அதாவது ஜூரிஸ்டிக்ஷனல் அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட, தமிழில் சொல்லணும்னா அதிகார வரம்பு மதிப்பீட்டு அதிகாரிக்கிட்ட சரியான ஆதாரத்தோட தன்னுடைய அட்ரஸை தெரிவிக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனையை சரி செய்யலான்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஜேஏஓ பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த இணையதளத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் லிங்கை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 2, நீங்கள் வேறொரு நாட்டை சேர்ந்தவராகவோ இல்லை இந்தியாவுக்கு வெளியே வாழற இந்திய வம்சாவளியாக சேர்ந்தவராக இருந்து இந்திய குடியுரிமையின் கீழே பேன் கார்டுகளையும் வாங்கியிருந்து கடந்த 3 வருஷத்தில் ஐடிஆரை தாக்கல் செய்யாமல் இருந்து நீங்கள் வசிக்கும் உண்மையான முகவரியை ஜேஏஓ கிட்ட தெரிவிக்கலைன்னா உங்கள் பேன் கார்டு வேலை செய்யாது. திரும்பவும் பேன் கார்டு வேலை செய்யணும்னா நீங்கள் வசிக்கிற உண்மையான முகவரிக்கான ஆவணத்தை ஜேஏஓ கிட்ட கொடுக்கணும். வரி அதிகாரியோடைய விவரங்களை கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 3, செயல்படாத பேன் அப்படின்றது செயலற்ற பேனுக்கு சமமானது இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, செயல்படாத பேன் அப்படின்றது தற்சயமே செயல்படாது, அவ்வளோதான். செயலற்ற பேன் அப்படின்றது நிரந்தரமாகவே செயல்படாது. உங்கள் பேன் கார்டு செயலிழந்து இருந்தாலும் உங்கள் வருமான வரி கணக்கு ஐடிஆரை தாக்கல் செய்யலாம். இதில் என்ன பிரச்சனைனா, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்டு, அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வராது. பிரிவு 206AA படி பேனுக்கு அதிகமான பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிச்சம் செய்வாங்க. விளக்கமாக சொல்லணும்னா, செயல்படாத பேன் வச்சுருக்கிற ஒருத்தர் சம்பளம் வாங்குறப்ப அல்லது அவர் எதையாவது விற்கிறப்ப அந்த பணத்திலிருந்து அரசாங்கம் அதிக அளவு வரியை எடுத்துக்கும். பேன் கார்டு பிரச்சனையை சரி செய்யாத வரைக்கும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தொகையை நீங்கள் வரியாக செலுத்த வேண்டி வரும். அதுபோல் செயல்படாத பேன் வச்சுருக்கிற ஒருத்தர் ஒரு பொருளை விலைக்கு வாங்குறப்ப 206CC படி அதிகப்படியான டிசிஎஸ்ஸை வசூலிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு விவரம் வேணும்னா 28 மார்ச் 2023 வெளிவந்த இன்கம் டேக்ஸ் நோட்டிஃபிகேஷனை பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.